السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. اتل عليهم نبأ بني آدم بالحق إذ قربا قربانا فتقبل من أحدهما ولم يتقبل من الآخر قال لأقتلنك قال إنما يتقبل الله من المتقين. وقال الله تعالى: لن ينال الله لحومها ولا دماؤها ولكن يناله التقوى منكم. صدق الله العلي العظيم. قال نبينا صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنيات فإنما لامرئ ما نوى، أو كما قال عليه الصلاة والسلام. இந்த உலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும், சலாத்தும் சலாமும் காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களின் அடிச்சுவட்டை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், இமாம்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் ஸலாத்தும் ஸலாமும் என்றென்றும் நின்று நிலவற்றுமாக. ஆமீன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் வாழும் காலமெல்லாம் அல்லாஹ்வுக்கும் அவருடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு இறைவணக்கங்களை உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு செய்வதற்கு அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்து அருள் புரிவானாக. நாம் வாழும் நாட்களில் நாம் செய்கின்ற எல்லா விதமான வணக்கங்களையும் ஏற்றுக்கொண்டு அதற்குண்டான கூலிகளையும் இம்மையிலும் மறுமையிலும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் பரிபூர்ணமாக தந்தல் புரிவானாக. நாம் ஈட்டுகின்ற பொருளாதாரத்தில் பரக்கத்தையும் ரஹ்மத்தையும் தந்தல் புரிவானாக. கடன் இல்லாத வாழ்க்கையை நம் அனைவர்களுக்கும் பரிபூர்ணமாக தந்தல் புரிவானாக. நோயில்லாத வாழ்க்கை தந்தல் புரிவானாக. மருத்துவமனை செலவுகள், அதன் சிரமங்கள், அதன் கஷ்டங்களில் இருந்து அல்லாஹ் நம் அனைவர்களையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டு கிடைக்கும் நசீபை அல்லாஹ் நம் அனைவருக்கும் பரிபூர்ணமாக தந்தல் புரிவானாக. அல்லாஹ்வுடைய இறையிலமான கஅபத்துல்லாஹ்வை சென்று ஹஜ் உம்ரா செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் பரிபூர்ணமாக தந்தல் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, துல்ஹஜ் மாதம் இன்னும் சில தினங்களில் வர இருக்கிறது. இஸ்லாமிய மாதங்களில் கடைசி மாதம் துல்ஹஜ் மாதம். ஹஜ்ஜினுடைய மாதங்கள். கஅபத்துல்லாஹ்வை ஹஜ் செய்வதற்காக உலக நாடுகளிலிருந்து பல்லாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான முஃமின்கள் கஅபத்துல்லாஹ்வை சென்று ஹஜ் செய்வதற்காக போய்கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சில ஹாஜிகள் போக இருக்கிறார்கள். அவர்களுடைய ஹஜ்ஜிகளை அல்லாஹ் தஆலா பரிபூர்ணமாக கபூல் செய்து ஹஜ்ஜை மப்ரூராக ஆக்கி அருள் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹ். துல்ஹஜ் மாதம் தியாகத் திருநாள் அப்படிங்கிற ஒரு நாள் துல்ஹஜ் மாதத்தினுடைய 10வது துறையில் நாம் எல்லாம் அனைவரும் பெருநாளாக கொண்டாடுவோம். இன்னும் 2 வாரங்கள் இருப்பதனால, ஏன்னா இப்பொழுது நம் இஸ்லாமியர்கள் சகோதரர்கள் பெரியவர்கள் எல்லாம் குர்பானி கொடுப்பதற்குண்டான அந்த கால்நடைகளை வேங்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறது. அதனுடைய நடைமுறைகள், அதனுடைய சட்டங்கள் சொல்லலாம். குர்பானியுடைய சட்டங்களை ஞாபகப்படுத்தலாம் என்ற அடிப்படை இன்னும் சில 2 வாரங்கள் தான் இருக்குது. துல்ஹஜ் மாசம் பிறந்துச்சு அப்படின்னா குர்பானி கொடுக்கக்கூடிய நீர் செய்தவர்கள் தங்களுடைய முடிகளையோ தங்களுடைய நகங்களையோ கட் பண்ணக்கூடாது என்பதாக மார்க்கம் சொல்லுது. அதனால அதனுடைய தகவலை முன்னோக்கியே சொன்னா அவங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் அப்படிங்கிற அடிப்படையில குர்பானி சம்பந்தமான விஷயங்களை அதனுடைய சட்டங்களை ஞாபகப்படுத்தலாம் என்ற அடிப்படையில் இந்த ஜும்ஆ வரையில்
அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லக்கூடிய குர்பானிகள், குர்பானி அப்படிங்கிறது நம்ம உள்ளத்துல அது ஒரு அமலாக இருந்தாலும் அது இறைவனுக்காக செய்ய வேண்டிய ஒரு அற்புதமான கடமை, வாஜிப். அது ஹனபி மذஹபில குர்பானி கொடுப்பது வாஜிப், ஷாஃபிஈ மذஹபின் படி குர்பானி கொடுப்பது சுன்னத். அதனுடைய நடைமுறைகள் என்ன என்பதை ஞாபகப்படுத்துவான். அப்ப குர்ஆன்ல ஏன் இந்த குர்பானியுடைய முக்கியத்துவத்தை மார்க்கம் சொல்லுது, குர்ஆன் சொல்லுது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எந்த பிராணியை கொடுப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க என்ற செய்தி எல்லாம் அதனுடைய சட்டங்களை நாம் தெரிந்து அமல் செய்கின்ற பொழுது மிகப்பெரிய பிரயோஜனமாக இருக்கும் என்ற அடிப்படையில் அது சம்பந்தமா ஞாபகப்படுத்தும் இன்ஷா அல்லாஹ். சொல்லி முடிந்த பிறகு சில விஷயங்கள் சொல்லாம விட்டுருக்கலாம், இல்ல நேரத்தினுடைய அருமைங்கிறது. அதனால நம் சகோதரர்கள் பெரியவர்கள் நம்ம எப்போ வேணாலும் சந்தேகம் கேட்டு அதற்குண்டான தீர்வை பெற்றுக் கொள்ளலாம். நமக்கு தெரிஞ்சா உடனே பதில் சொல்ல போறோம், தெரியல அப்படின்னா கிதாபுடைய குர்ஆனுடைய விளக்கங்களை பார்த்து மறுபடியும் நம்ம பதில் சொல்ல போறோம். அல்ஹம்துலில்லாஹ். அப்ப குர்ஆன்ல அல்லாஹ் குர்பானியை பத்தி என்ன சொல்றான் அப்படின்னா, ஏன்னா எந்த ஒரு கடமைக்கும் மனிதனுடைய ஆரம்பத்திலே இறைவன் சொல்லிடுவான். மனிதனுடைய ஆரம்பம் படைக்கப்பட்ட ஆதம் அலைஹிஸ்ஸலாம் உடைய சந்ததிகளில் செய்த எல்லா விதமான நன்மைகளும் தீமைகளும் அனைத்தும் கியாமத் நாள் வரைக்கும் வரக்கூடிய மக்களுக்கு பொருந்தும். அவர்கள் அனைத்தையும் செய்திருவாங்க, நல்லது செஞ்சிருவாங்க, இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமை செஞ்சிருவாங்க, தவறு நிகழ்ந்துடும், மறதி ஏற்படும். மறதி நமக்கு ஏன் வருது? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மறந்தாங்க, நமக்கு மறதி வருது. இன்னைக்கு ஏன் கொலைகள் நடக்குது? ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்துல கொலைகள் நடந்துச்சு, இன்னைக்கு கொலைகள் நடக்குது. ஏன் தவறு நடக்குது? அவ்வளவு காலத்துல தவறு நடத்தி இப்ப தவறு நடக்குது. அதே போலதான் மனிதனுடைய ஆரம்பத்திலேயே ஒரு அமலை மக்களுக்கு சொல்ல வேண்டும், கடமையாக்க வேண்டும் என்றால் மனிதனுடைய ஆரம்பத்திலே அல்லாஹ் தஆலா கடமையாக்கி விடுவான். இரண்டு பேருக்கு சண்டை. குர்ஆன் சொல்லக்கூடிய வரலாறு சொல்ற குர்பானியில் அதனுடைய மகத்துவத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஹாபில் காபில் அவங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இரண்டு பிள்ளைகளுக்கும் சண்டை, திருமண விஷயங்கள சண்டை, நீண்ட வரலாறு. அவன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தீர்ப்பு வருது, என்ன செய்யலாம் அப்படிங்கிற முடிவு எடுக்கணும் அப்படிங்கிறது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சந்தேக விஷயம் வருது. வந்தோம் என்ன செய்யறாங்க? இறைவன் முறையிடுறாங்க துஆவின் மூலமாக. அப்ப இறைவன் ஒரு முறையை அங்க ஏற்படுத்த செய்யலாம். இரண்டு பேர்களும் குர்பானி கொடுக்கக்கூடிய அந்த பொருளை அந்த பூமியில் வைத்துக் கொள்ளட்டும். யாருடைய குர்பானி இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது என்றால் அதை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், யாருடைய குர்பானி இறைவன் ஏற்றுக்கொண்டானோ அது அந்த பொருள் கரிக்கப்பட்டு விடும். அப்ப எந்த பொருள் கரிக்கப்பட்டு விட்டதோ அவருடைய குர்பானியை இறைவன் ஏற்றுக்கொண்டான் என்பதாக இது வரலாறு. இதுதான் குர்ஆன் சொல்றது சூரத்துல் மாயிதா. وَاتْلُ عَلَيْهِمْ نَبَأَ ابْنَيْ آدَمَ بِالْحَقِّ إِذْ قَرَّبَا قُرْبَانًا فَتُقُبِّلَ مِنْ أَحَدِهِمَا وَلَمْ يُتَقَبَّلْ مِنَ الْآخَرِ. இதுவரை ஒருவருடைய குர்பானி ஏற்றுக்கொள்ளப்பட்டது, ஒருவருடைய குர்பானி ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. யாருடைய குர்பானி இறைவன் ஏற்றுக்கொண்டான்? தக்வாவுடையவருடைய அச்சமுடைய குர்பானியை, அந்த மனிதனுடைய குர்பானியை இறைவன் ஏற்றுக்கொண்டான் என்பதை அந்த வசனம் சொல்லுது. அப்ப நிகழ்காலத்துல குர்பானி கொடுப்பதற்குரிய அந்த தன்மை முதல் விஷயம் என்ன அப்படின்னா இறை அச்சம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனா இன்னைக்கு நம்ம இதை பார்க்கிறோம், அதிகமான பரவலாக பார்க்கப்படக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம பக்கத்து வீட்டுல நம்ம குர்பானி கொடுக்கணும் நீயத்தை வச்சிருக்கோம், நம்ம குர்பானி கொடுக்கணும், ஆடும் குர்பானி கொடுக்கணும் அப்படின்னு நீயத்தை வச்சிருக்கோம். ஆனா பக்கத்து வீட்டுல பல மணிக்கு பெருசா ஒரு மாடு வைக்கிருப்பாங்க, இல்ல பெருசா ஒரு ஆடு வைக்கிருப்பாங்க. பயங்கரமா இருக்க, முதல்ல நம்ம என்ன கேட்போம்? சூப்பரா இருக்க ஆடு, எவ்வளவு விலை அப்படின்னு கேட்போம். நார்மல் தான். இப்ப நானா இருந்தாலும் கேட்பேன், யாரா இருந்தாலும் பொதுவா கேட்கறதா. அந்த ஆடு பார்ப்பதற்கு அழகாக இருந்தார், அந்த ஆடு பார்ப்பதற்கு சும்மா மொத்தம் இருந்துச்சு அப்படின்னா, மாடு ரொம்ப பெருசா இருந்துச்சு அப்படின்னா எப்படி எவ்வளவுங்க எவ்வளவு வாங்கினே எங்க வாங்கினே அப்படின்னு கேட்போம். இது வழக்கம் தானே, அப்படி கேட்கறதே தப்பு இல்லை. ஆனா அந்த எண்ணங்கள் எப்படி மாறிடக்கூடாது. பக்கத்துக்காரனே 50,000 60,000 மாடு வாங்கியிருக்காரு, அப்ப நான் அவரோட ஒரு ரூபா கூட தான் வாங்கணும் இல்லையா? அவர் 60 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு, 50 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு அப்படின்னா நான் 50 ரூபாய்க்கு வாங்கணும், இல்லாட்டி 60 ரூபாய்க்கு. என்ன 4 பேர் விசாரிப்பாங்க இல்ல, விலையை விசாரிப்பாங்க இல்ல. அது 60 ரூபாய் அப்படின்னா இது 51 ரூபாய், இது 61 ரூபாய் நான் சொல்லணும். அப்ப அதை விட ஒரு படி மேலதான் என்னுடைய நான் வாங்கக்கூடிய ஆடா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது மிகப்பெரிய தப்பு. அல்ல அதெல்லாம் பார்க்கறது இல்லை. உங்க ஆடு எப்படி இருக்குது, அதனுடைய கடை எத்தனை கிலோ இருக்குது, 20 கிலோ இருக்குதா, 25 கிலோ இருக்குதா, அதெல்லாம் பார்க்கறது இல்லை. மாட்டினுடைய பொருள் எப்படி இருக்குது, தரம் எப்படி இருக்குது, அதுக்கு சில சட்டங்கள்
அப்படின்னு குர்ஆன் சொல்லக்கூடிய வரலாறு நான் சொல்றேன். ஒரு சஹாபி ஆடு வாங்கிட்டார் குர்பானி கொடுக்கறதுக்கா. ஆடு வாங்கி அறுத்துட்டாரு. அடுத்த அந்த ஆட்டினுடைய ரத்தம் இருக்குல்ல, ரத்தத்தை வந்து பூசி வச்சிட்டாரு. இன்னைக்கு ரத்தத்தை சாப்பிடுறது ஹராம். நமக்கு ஆட்டினுடைய ரத்தம் சாப்பிடக்கூடாது, அது ஹராம். அப்ப அவர் என்ன செஞ்சாரு சஹாபி, அந்த ஆட்டிலிருந்து அறுக்கப்பட்ட ஆட்டிலிருந்து வந்த ரத்தத்தை வந்து புடிச்சு ஒரு பாத்திரத்தை வச்சுட்டாரு. வச்ச உடனே குர்பானில எல்லாம் பங்கு வச்சு கொடுத்தாச்சு. கொடுத்த பிறகு அவங்க என்ன செய்யறாரு அப்படின்னா, அந்த சஹாபி அந்த ரத்தம் இருக்குல்ல, ஆட்டிலிருந்து அந்த ரத்தத்தை வந்து வீடுகள்ல தொளிக்கிறார். வீடுகள்ல தொளிக்கிறாரு, வெளியே தொளிக்கிறாரு, வீடு உள்ள தொளிக்கிறாரு. அப்போ இந்த சஹாபாக்கள் நபி தோழர்கள் பார்க்கறாங்க, என்னடா புதுசா ஒரு வகை பண்ணிட்டு இருக்காரு, புது காரியமா இருக்குது அப்படின்னு சஹாபாக்கள் பார்க்கறாங்க. உடனே நபிட்ட வந்து சொல்றாங்க, யாரும் சொல்லலாம் இதே மாதிரி நிலை, இந்த மாதிரி ஆடு கொடுத்தாரு, குர்பானி கொடுத்தாரு, எல்லாம் கடமை எல்லாம் கரெக்டா செஞ்சாரு. ஆனா அந்த சஹாபி ஆட்டிலிருந்து அந்த ரத்தத்தை வந்து தன்னுடைய வீடுகளில் தொளிக்கிறார், தன்னுடைய வீட்டுக்கு முன்னாடி வாசலில் தொளிக்கிறார், தன் வீட்டுக்கு உள்ளே தொளிக்கிறார். அவன் புதுசா இருக்கிறது யாரும் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி சஹாபாக்கள் கேட்கிறாங்க. அவங்களுக்கே புதுசு, அவங்களுக்கே அது புதுசா இருக்கு. அவன் பதில் சொல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்ல, என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிருக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உடனே அல்லாஹ் பதில் சொல்றாரு, لن ينال الله لحومها ولا دماؤها ولكن يناله التقوى منكم. அந்த சஹாபி அழைக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்ன எதுக்கு அப்படி பண்ற, ஏன் வீடுகளை தொலைக்கிறாய், குர்பானி கொடுத்தது எல்லாம் சரிதான், எல்லாம் பங்கு வச்சு கொடுத்துட்ட, ஏன் அந்த ஆட்டினுடைய ரத்தத்தை உங்களுடைய வீடுகளில் தொலைக்கிறீர்கள், ஏன் அப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்ட போது சஹாபி பதில் சொல்றாங்க, யாரும் சொல்லலாம், என்ன அல்லாஹ் அப்படி எடுத்துக்குவானே, குர்பானி கொடுத்துட்டோம், அந்த ரத்தத்தையாவது உங்களுடைய வீடுகளில் தொழிச்சா அல்லாஹ் என்னுடைய குர்பானியை முழுமையாக ஏற்றுக்கொள்வான் அல்லவா, அதுக்காக தான் தொழிச்சு யாரும் சொல்ல, எந்த விதமான காரணமும் கிடையாது அப்படின்னு பதில் சொல்லும் போது அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தை இறக்குறான், லன் யனாலு அல்லாஹ் லஹுமுஹா வலா திமாஉஹா வலாகின் யனாலுஹு தக்வா மின்கும். நீங்க ஆட்டி கொடுக்குறீங்களா, ஆடோ மாடோ ஒட்டகமோ கொடுக்குறீங்களா, அதனுடைய மேலோட்டமான விஷயங்களை பார்ப்பதில்லை, அதனுடைய கரியை பார்ப்பதில்லை, அதனுடைய ரத்தத்தை அல்லாஹ் பார்ப்பதில்லை. இருந்தாலும் அல்லாஹ் எதை கவனிக்கிறான், லன் யனாலு அல்லாஹ் லஹுமுஹா வலா திமாஉஹா வலாகின் யனாலுஹு தக்வா மின்கும். நீங்க யாருக்காக அந்த குர்பானை கொடுக்குறீங்களோ அதை மட்டும்தான் இதை பார்க்கிறோம். அதனுடைய இறைச்சியோ, அதனுடைய பெருசா விலையோ, இவ்வளவு விலை கொடுத்து வேணும் என்பதையெல்லாம் பார்க்கறது இல்லை. அதனுடைய அச்சத்தை மட்டும்தான் பார்க்கிறான். யாருக்காக நீங்க கொடுக்குறீங்க அப்படிங்கிற அச்சத்தை மட்டும்தான் இறைவன் பார்க்கிறான் என்பதான் இந்த வசனத்துல அல்லாஹ் நமக்கு இந்த வசனத்தின் மூலம் தெரிவிக்கிறார். அப்ப அல்லாஹ் நம்முடைய ஆடு மாடு ஒட்டகம் அதனுடைய பெருசு கறி அப்படி இருக்கிறது அதெல்லாம் பார்க்கறது இல்லை. அச்சத்தை நீ யாருக்காக கொடுக்குறீங்க அப்படி அச்சத்தை மட்டும் தான் பார்க்கிறான் அல்லாஹ். இது குர்ஆனில் வரக்கூடிய வரலாறு, குர்பானி சம்பந்தமான. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாழ்க்கையில மதீனாவுக்கு வந்த பிறகு முதலாக ஒரு ஆட்டை குர்பானி கொடுக்கிறார். மதீனாவில் வாழ்ந்த 10 ஆண்டுகளும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆட்டை குர்பானி கொடுக்கிறாங்க. மாடு குர்பானி கொடுக்கல, ஒட்டகம் குர்பானி கொடுக்கல. அதனால தான் மார்க்கம் என்ன சொல்லுது, நீங்க குர்பானி கொடுக்கணும் நீயே வச்சிட்டீங்க அப்படின்னா அதிகபட்சமா ஆட்டை குர்பானி கொடுக்கணும் அப்படிங்கிற நியதி செய்யுங்க. அதுக்காக மாடு கொடுத்தா தாராளமா கொடுக்கலாம். ஒட்டகம் இந்த நம்ம தமிழ்நாட்டில் கிடையாது, ஒட்டகம் கொடுக்கக்கூடிய குர்பானி தமிழ்நாட்டில் எங்கேயாவது ஒரு இடத்துல தான் கொடுப்பாங்க, ஒரே ஒரு ஒட்டகம் கொடுப்பாங்க. அப்ப நமக்கு தமிழ்நாட்டில் பரவலாக கொடுக்கக்கூடிய குர்பானியுடைய கால்நடைகள் ஆடு கொடுப்பாங்க, மாடு கொடுப்பாங்க. அப்ப அதிகபட்சம் மார்க்கம் என்ன சொல்றது, நீங்க குர்பானி கொடுக்கணும் நீங்க சொல்லிட்டீங்களா, அதிகபட்சமாக நீங்க ஆடு கொடுக்கணும்னு நினைங்க. ஏன்னா சிவதாசம் ஆடு மட்டும்தான் குர்பானி கொடுத்திருக்கிறாங்க, ஆட்டை மட்டும்தான் குர்பானியாக கொடுத்திருக்கிறார்கள். அதனால தான் நீங்க வரலாற்றை தட்டி பாருங்க, குர்பானி வந்த நோக்கம் நமக்கு வரலாறு தெரியும் இல்லையா, 10 வருஷம் கேள்விப்படக்கூடிய வரலாறு. குர்பானி கொடுக்கப்படக்கூடிய நோக்கம் யாரால் உருவாக்கப்பட்டது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே பதில் சொல்வாங்க, என்னுடைய தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், உங்களுடைய தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களால் அல்லாஹ் கொடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான கடமை தான் குர்பானி என்னும் கடமை. அங்க இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அறுக்க போறாங்க, அது கனவு வந்துச்சு, அப்புறம் அறுக்க போனாங்க, அப்புறம் வரலாறு தெரியுமா, அதுல அந்த வரலாறுல போட விரும்பல, அது வரலாறு நமக்கு தெரியும், ஏன் போக விரும்பல, வருஷம் கேள்வி போறோம். குர்பானி அப்படிங்கிற அந்த வரலாறு சம்பந்தமாக பேசப்படும் போது வருஷம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் குழந்தையை அழைச்சிட்டு போனாங்க அப்படிங்கிற நம்ம கேள்வி போறோம். நான் சொல்லுவோம் அந்த வழக்கத்தை மட்டும் சொல்றேன். இப்ப பாறையில வச்சு அறுக்க போறாங்க, அறுக்க போகும்போது கத்தி அறுபடல, கத்தி கூர்மையா இருக்குது,
இந்த சமயத்துல அல்லாஹ் சொர்க்கத்தில் இருந்து ஒரு ஆட்டை இறக்குனாங்க என்றுதான் வரலாறு நம்ம படிக்கிறோம் இல்லையா? அங்க இறக்குனது என்னது? ஆடு. ஆட்டை தான் பலியிடுமாறு இறைவன் அங்கே சொர்க்கத்தில் நடந்த ஒரு ஆட்டை அதற்கு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பகரமாக நீங்கள் குர்பானி கொடுங்கள் என்பது அங்கே வரலாறு நிகழ்கிறது என்றால் நாம் அதிகபட்சமாக ஆட்டை குர்பானி கொடுக்க வேண்டும் என்ற நீயத்திலே ரொம்ப ரொம்ப சிறப்பு. சவாசம் 10 ஆண்டுகள் ஆட்டை தான் குர்பானி கொடுத்தார்கள். முதல்ல இந்த சட்டத்திங்களுக்கு வந்துடும். இது குர்பானின்னு சொல்லப்படக்கூடிய ஹதீஸில் சொல்லக்கூடிய இந்த வரலாறுகள் நம்ம ஞாபகப்படுத்துறோம். முதல்ல யாரு குர்பானி கொடுக்கணும்? யாருக்கு குர்பானி கொடுக்கணும்? யாரின் மீது குர்பானி கொடுப்பது கடமை அப்படின்னா இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவருடைய கணக்கின்படி குர்பானி கொடுப்பது சுன்னத். அது நம்ம நல்லா வணிக்கணும். குர்பானி கொடுப்பது என்ன சில சட்டங்கள் உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் ஞாபகப்படுத்த எனக்கு ஞாபகப்படுத்த நான் சொல்றேன். ஷாஃபி இமாமின் படி குர்பானி கொடுப்பது சுன்னத். ஹனஃபி இமாமின் படி குர்பானி கொடுப்பது வாஜிப். வாஜிப்னா என்ன தெரியுமா? ஃபர்துக்கு அடுத்தபடியான கடமை. வாஜிப்னா ஃபர்துக்கு அடுத்தபடியான கடமை தான் வாஜிப். சுன்னத் அப்படின்னா அந்த சுன்னத்தை விடுபட்டாலும் தப்பு இல்லை. அதுக்கான குர்பானி கொடுக்காமல இருக்கக்கூடாது. சுன்னத் விடுபதான் அப்படி சொல்லிட்டாங்களே அதனால எனக்கு இந்த வருஷம் அப்படி என்ன வந்துடக்கூடாது. சுன்னத் ஷாஃபி மذஹபின் படி, ஹனஃபி இமாம் மذஹபின் படி வாஜிப். இரண்டாவது, யாரு குர்பானி கொடுப்பது யாரு மீது கடமை அப்படின்னா அவங்க வயசுக்கு வந்துருக்கணும், பெரியாரா இருக்கணும். அதாவது 15 வயசுக்கு மேல இருக்கணும். அவங்க மீதுதான் மார்க்கத்தினுடைய அனைத்து விதமான சட்டங்களும் வரும். ஜகாத் கொடுப்பதற்கு யார் தகுதி பெறாங்களோ அவங்க எல்லாம் குர்பானி கொடுப்பது அவர்கள் மீது சுன்னத் வாஜிப். அவங்கள கொடுக்கணும். அப்ப ஜகாத்தினுடைய அளவு என்ன? 600 குறைஞ்சபட்சம் அளவு 612 கிராம் வெள்ளி. அந்த ஜகாத்தினுடைய சட்டம் என்ன தெரியுமா? அந்த 612 கிராம் வெள்ளியினுடைய பொருளாதாரம் காசு பணம் ஒரு வருஷம் பூர்த்தியாக இருந்தால் தான் அந்த பொருளுக்கு ஜகாத் கொடுக்கணும். ஆனா குர்பானியுடைய சட்டம் அப்படி கிடையாது. அவர் ஒரு நாள்ல இருக்கலாம், ஒரு வாரத்துல கூட அந்த பொருளாதாரம் இருக்கலாம், இல்ல ஒரு மாசம் கூட இருக்கலாம் கையில, இல்ல ஒரு 2 மாசம் இருக்கலாம். அந்த சட்டம் வராது. அமௌண்ட் இதனுடைய அளவு இதுதான். 612 கிராம் வெள்ளியினுடைய அளவு பொருளாதாரம் யார்கிட்ட இருக்குமோ அவங்க குர்பானி கொடுப்பது அவர்கள் மீது கடமை. அவங்க கண்டிப்பா கொடுத்து ஆகணும். சில பேருக்கு ஒரு என்ன வரும், கடன் தான் இருக்குது, கடன் ஏகப்பட்ட கடன் இருக்கு அப்படிங்கும் போது என்ன செய்யறது? கடன் இருந்துச்சு, நீங்க நீயத்து வச்சுட்டீங்க குர்பானி கொடுக்கணும் இன்ஷா அல்லாஹ், என்னதான் கஷ்டமா இருந்தாலும் இந்த வரக்கூடிய வருஷம் எப்படியாவது குர்பானி கொடுக்கணும் அப்படிங்கிற நீயத்து வச்சுட்டீங்க அப்படின்னா கடன் இருந்தாலும் நீங்க குர்பானியை கொடுத்துதான் ஆகணும். நீங்க நீயத்து வச்சுட்டீங்க குர்பானி கொடுக்கணும் அப்படிங்கிற இன்ஷா அல்லாஹ் குர்பானி அந்த வருஷம் எப்படியாவது கொடுத்து ஆகணும் அப்படிங்கிற நீயத்து நீங்க முன்னக்கூடிய வச்சுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்க குர்பானி கொடுத்து ஆகணும். அப்படி ஒரு நீயத்து வைக்கிற இன்ஷா அல்லாஹ் கடன்லாம் கழியுமே, கடன் காட்சியெல்லாம் கழியுது இன்ஷா அல்லாஹ் அப்புறம் மாத்திக்கலாம் அப்படிங்கிற பிரச்சனை இல்லை. அப்ப இதான் அந்த கொடுக்கக்கூடிய அளவு ஜகாத் கொடுப்பதற்கு யாரெல்லாம் தகுதியா இருக்கிறார்களோ அவங்க குர்பானி என்னும் ஆட்டையோ மாட்டையோ கொடுக்கணும். இதுதான் முதல் இது. இரண்டாவது, ஒரு நபராக இருந்தால் அவங்க ஆட்டை மட்டும்தான் குர்பானி கொடுக்கணும். வீட்டுல சகோதரர்கள் சேர்ந்து இருப்பாங்க, எல்லாரும் ஜகாத் கொடுப்பதற்கு தகுதியாக இருப்பாங்க, கூட்டு குடும்பமா இருப்பாங்க. ஒரே வீட்டுல 5 சகோதரர்கள் கூட்டு குடும்பமா இருப்பாங்க, சில பேர் தனித்தனியாக இருப்பாங்க. ஆனா அனைத்து 5 சகோதரர்களும் ஜகாத் கொடுப்பதற்கு தகுதியாக இருக்கிறாங்க. நம்ம கூட்டு குடும்பமா தானே இருக்கிறோம், ஒரு ஆடு கொடுத்தா போதுமே அப்படிங்கிற சட்டத்துக்கு வராது. வீட்டுல 5 பேரும் 5 சகோதரர்களும் ஜகாத் கொடுக்கக்கூடிய அளவுக்கு பொருளாதாரம் இருந்துச்சு அப்படின்னா அவர்கள் 5 சகோதரர்களும் தனித்தனியா ஆடு வாங்கலாம். அப்படி இல்லாட்டி ஏன் தனித்தனியா வாங்கணும், மொத்தமா சேர்ந்து பங்கு சேர்ந்து ஒரு மாடாக வேண்டி குர்பானி கொடுக்கலாம். அது தனிப்பட்ட நபராக இருந்தால் ஆடு குர்பானி கொடுப்பது கடமை. 7 நபர்கள் சேர்ந்து மாட்டை குர்பானி கொடுக்கலாம். பங்கு 7 பங்கு சேர்ந்து மாட்டை குர்பானி கொடுக்கலாம். ஆட்டுக்கு பங்கு கிடையாது, ஒரே ஒரு பங்கு மட்டும்தான். ஆட்டுக்கு பங்கு சேரக்கூடாது. ஆட்டுக்கு குர்பானி கொடுக்கக்கூடிய தகுதியில் ஆட்டுக்கு பங்கு சேரக்கூடாது, ஒரே ஒரு பங்கு மட்டும்தான். யார் நீர் செய்யறாங்களோ அவங்க கண்டிப்பான முறையில் ஆட்டை வாங்கி தனிப்பட்ட முறை கொடுக்கணும். பங்கு கொடுக்க நினைக்கிறவங்க 7 பேர் சேர்ந்து ஒரு ஆட்டை வாங்கி குர்பானி கொடுக்கலாம்.
என்பதாக மார்க்கம் சொல்லுது. இது மூன்றாவது. அடுத்ததாக நாலாவது, நம்ம குர்பானி கொடுக்கிறோம்ல, அந்த பிராணிகள் எப்படி இருக்கணும்? அன்ஆம் என்று சொல்வார்கள். அரபில வந்து அன்ஆம் அப்படின்னா கால்நடைகள். கால்நடைகள் ஏராளமாக இருக்குது. ஆனா குர்பானி கொடுப்பதற்கு தகுதியான பிராணிகள் என்பது ஆடு, மாடு, ஒட்டகம், இந்த மூன்று மட்டும்தான். ஆனா இன்னைக்கு ஒட்டகம் என்பது அரபு நாட்டு அதிகமா கொடுக்கப்படுதுன்னு வச்சுக்கிறேன். இந்தியா பொறுத்த வரைக்கும் அதிகமா பரவலா கொடுக்கப்படுறது என்ன? ஆடு, மாடு தான் கொடுக்குறாங்க. அப்ப இந்த ரெண்டே மட்டும் ஞாபகம் நல்லதா இருக்கும். அப்படிங்கிற அடிப்படையில ஆடாக இருந்தால் 1 வருடம் பூர்த்தியாக இருக்க வேண்டும், குட்டியா இருக்கக்கூடாது. ஆடாக இருந்துச்சு அப்படின்னா சின்ன குட்டிய அறுக்கக்கூடாது, 1 வருஷம் பூர்த்தியாக இருக்கணும். ஒருவேளை செம்மறி ஆடு நமக்கு வருது, செம்மறி ஆடு வருது, ஒரு 6 மாசம் நிறைஞ்சு வயசா இருக்குது, பார்ப்பதற்கு 1 வயசு இருக்க மாதிரி நமக்கு தெரியுதுன்னு வச்சுங்களேன். 1 வயசு மாதிரி தெரியுது, கொஞ்சம் பெருசா இருக்கு செம்மறி ஆடு. அப்படிங்கிற போது செம்மறி ஆடாக இருந்தால் 6 மாதம் நிறைந்த செம்மறி ஆட்டை குர்பானி கொடுக்கலாம். செம்மறி ஆடு 6 மாசம் வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னா குர்பானி கொடுக்கலாம். பொதுவாக 1 வயசு நிறைஞ்சிருக்கும் ஆட்டு. மாடாக இருந்தால் 2 வருடம் பூர்த்தியாக இருக்க வேண்டும். மாடாக இருந்துச்சு அப்படின்னா 2 வருடம் பூர்த்தியாக அந்த மாட்டை தான் குர்பானி கொடுக்க வேண்டும். சின்ன கன்று குட்டியை குர்பானி கொடுக்க கூடாது. கன்று குட்டியை குர்பானி கொடுக்க கூடாது. பால் கறக்கக்கூடிய, பால் கறக்கும்ல அந்த மாடாக இருந்தால் குர்பானி கொடுக்க கூடாது. அந்த மாட்டை வைத்து சில விவசாய நிலங்களுக்காக உபயோகப்படுத்தக்கூடிய அந்த மாட்டை வைத்து குர்பானி கொடுக்க கூடாது. நிறைய சட்டத்திட்டங்கள் இருக்கு, நிறைய சட்டத்திட்டங்கள் இருக்கு. அதான் பார்த்து இதெல்லாம் இல்லாம பால் கறக்காம இருக்கணும். இன்னொன்னு, உடம்புல வந்து எந்த ஒரு அடியும் படாம இருக்கணும். ஆட்டுக்கும் மாட்டுக்கும் சின்ன ஒரு அடி பட்டுச்சு. சிலருக்கு ஒரு கேள்வி வரலாம், நான் குர்பானிக்காக நான் வாங்கிட்டேன், குர்பானிக்காக நான் வாங்கிட்டேன், ஆடும் மாடம் வச்சுக்கல, ரெண்டே வச்சுக்கல, ஆனா ஏதோ நான் வந்து புல்லு கொடுப்பதற்காக மேய்க்கிறதுக்காக கொண்டு போனேன், ஒரு அடிபட்டுருச்சு, பலத்த அடிபட்டுருச்சு, ரத்தம் வந்துருச்சு, காயமாயிருச்சு, குர்பானி கொடுக்கக்கூடிய நாள் நெருங்கி விட்டது அப்படின்னா அந்த ஆட்டையோ மாட்டையோ குர்பானி கொடுக்க கூடாது. ஒன்னே மாத்திடணும், உடனே போய் மாத்திடணும். நாள் இருந்துச்சுன்னா நமக்கு 3 நாள் டைம் இருக்கு, 10, 11, 12, 3 நாள் வரைக்கும் குர்பானி கொடுத்துக்கலாம். அதனால வந்து அந்த அடிப்பட்ட ஆட்டை, கொம்பு உடைஞ்ச ஆட்டையோ மாட்டையோ, கொம்பு உடைஞ்சிருக்கும், பாதியா இருக்கும், அதையும் கொடுக்க கூடாது. நோய்வாய்ப்பட்டிருக்கும், கண் பார்வை தெரியாம இருக்கும், இது ஆடையோ மாடையோ இதெல்லாம் வந்து கொடுக்க மார்க்கம் தடை செய்கிறது. அப்ப தெளிவா இருக்கணும், ஆரோக்கியத்தோடு இருக்கணும். ஆடோ மாடோ நல்ல தெளிவாக இருந்துச்சு அப்படின்னா அந்த ஆட்டையோ மாட்டையோ, ஆடாக இருந்தால் 1 வயது, செம்மறி ஆடாக இருந்தால் 6 மாசம், மாடாக இருந்தால் 2 வருடங்கள் பூர்த்தியாக இருக்க வேண்டும் என்பதாக மார்க்கம் வந்து சொல்லுது. சில பேருக்கு ஒரு கேள்வி வரலாம், இன்னைக்கு நம்ம பல பேர், சில பேர் அக்கீகா கொடுத்து நினைச்சிருப்பாங்க, பிள்ளைங்களுக்கு வந்து அக்கீகா கொடுக்க அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. சரி, நம்ம அஞ்சுமனா வருத குர்பானி எப்படி சேர்த்து அக்கீகா கொடுத்துடலாம், ஒரே செலவா போயிடும், நீங்க ஒரே செலவா போயிடும், அது பெண் பிள்ளைக்கோ ஆண் பிள்ளைக்கோ ஒரே செலவா போயிருமே அப்படின்னு சில பேர் நினைச்சிருப்பாங்க. தயவு செய்து அது கூடாது. அக்கீகா என்பது வேறு, குர்பானி சட்டம் என்பது வேறு. குர்பானி என்பது தியாகத்திற்காக ஏழை எளிய மக்கள் சாப்பிட வேண்டும், அவர்களும் பெருநாளை சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்பதற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் நமக்கு ஏற்படுத்தப்பட்ட ஒரு கடமைதான் குர்பானி. அக்கீகா என்பது அந்த குழந்தையினுடைய பாக்கியம், அந்த குழந்தையினுடைய வாழ்க்கை, அந்த குழந்தையினுடைய சாலிஹான குழந்தைகளாக வளர்வதற்கு, அந்த குழந்தையுடைய பிற்கால வாழ்க்கை சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக கொடுக்கப்படக்கூடியது அக்கீகா. இரண்டும் ஹஜ்ஜி பெருநாள் அன்னைக்கு கொடுக்கப்படக்கூடாது. ஆனா வந்து நான் அச்சுக்கு நாளைக்கு தான் அக்கீகா கொடுக்கணும்னு நினைக்கிறேன், மற்ற நாள் வாய்ப்பு இல்லை. அக்கீகா நீ தனியான ஆடு வாங்கி அறுத்து கொடுக்கணும். குர்பானியுடைய ஆட்டையோ, அதாவது மாடு ஆடாக இருந்தால் குர்பானியுடைய ஆட்டையை வந்து நீ அக்கீகா நீ செஞ்சு கொடுக்க கூடாது. இது மார்க்கம் தடை செய்கிறது. இன்னும் பல விதமான கேள்விகள் உருவாகிருக்கு. என்ன அப்படின்னா சமூக மக்களுக்கு, சகோதரர்களுக்கு இந்த நேரத்தில் அது தெளிவுபடுத்த நல்லா இருக்கும் அப்படிங்கிற அடிப்படையில அக்கீகா கறி இன்னைக்கு நம்ம சகோதரர்கள், பெரியவர்கள், வீட்டுல உள்ளவங்க பெரியவங்க என்ன சொல்றாங்க, சாப்பிடக்கூடாது அப்படியே வெளியே கொடுத்து அப்படின்னு சொல்றாங்க. அதனால மார்க்கம் சொல்லல, மார்க்கம் அப்படிலாம் சொல்லல. அக்கீகாக்கு நீ ஆடு அறுக்கிறீங்களா, 2 ஆடோ 1 ஆடோ அறுக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், வீட்டுல உள்ளவங்களும் தாராளமாக சாப்பிடலாம். இல்ல பிள்ளைகளுடைய அப்பப்ப சாப்பிடக்கூடாது, அதெல்லாம் தாராளமா சாப்பிடலாம்.
குர்பானியுடைய சட்டம் எப்படியோ அதே போலதான் அகைக்காக. அப்ப குர்பானி ஆடு மாடு வயது இது காயமடையாம இருக்கணும். சரிங்களா? சரி, அடுத்து குர்பானி கொடுக்கக்கூடிய நேரம் ஹஜ்ஜு பெருநாள் தொழுகை முடிந்த பிறகுதான். ஒரு ஊர்ல அப்படிதான் போன வருஷமே சொன்ன ஞாபகம் நினைக்கிறேன். ஒரு ஊர்ல சரி தக்பீர்லாம் சொல்லியாச்சு, காலையில பஜர் முடிச்சுட்டு தக்பீர் எல்லாம் தக்பீருடைய நாட்கள் 4 நாட்கள் வரும். காலையில பஜர் பேர் பெருநா வேற ஹஜ்ஜு பெருநா வேற தக்பீர்லாம் சொல்லியாச்சு. ஓ ஆட்டுக்காரன் வர சொல்லு, காலையில பஜர் தொட்டு ஒரு நாள் எடுத்துட்டாரு. சென்னையில ஒரு ஏரியா நடந்த சம்பவத்தை நான் சொல்றேன். நான் கண் கூட பார்த்ததை நான் சொல்றேன். நம்ம சென்னையில பணி செய்கின்ற பொழுது எப்படி ஒரு சம்பவம் நடந்து போச்சு. இந்த சட்டங்கள் அவர் தெரிஞ்சிருக்கா இல்லையா அப்படின்னு தெரியாது. ஏன்னா ஹஜ்ஜு பண்ணா காலையில பஜ்ர் தொழுதாச்சு இல்லையா, பஜ்ர் தொழுதாச்சு, தக்பீர் சொல்லியாச்சு. இம்மா என்ன வேலையா, வாங்க ஆட்டுக்காரன் வர சொல்லுங்க. அல்லாஹ் தக்பீர் அங்கப்பா அடுத்து குர்பான் விளம்பியாச்சு. எப்ப விளம்பியாச்சு? பெருநாள் வரதுக்கு முன்பாக எல்லாத்துக்கும் பங்கு வச்சு கொடுத்தாச்சு. அப்ப அவர் அசத்தர்னு சொல்றாரு, சட்டை நான் கொடுக்குறேன் சொல்லுவதுக்கு முன்னாடி ஏன் சிரமம், தொழுது முடிச்சுட்டு போய் அதை கூப்பிட்டு அவன் ரொம்ப பிஸியா இருப்பான், ஆட்டுக்காரன் பிஸியா இருப்பான், மாட்டுக்காரன் பிஸியா இருப்பான், இங்க வர மாட்டான், இங்க இருந்து அங்க ஓடுவான். காலையில தொழுகைக்கு முன்னாடி கொடுத்தா ஈஸியா ஒரே ஆள் புடிச்சு போயிட்டே இருப்பாங்க. குர்பானி கொடுத்தாச்சா இப்பதான் முடிஞ்சிருக்கு, நீங்க எப்படி குர்பானி கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி அசத்து கேட்கா. அப்படின்னா அவருக்கு புலப்படுது, ஆஹா நம்ம தப்பு செஞ்சிட்டோமே நம்ம குர்பானி இப்பதான் கொடுக்கணுமா அப்படிங்கிற சட்டமே அவருக்கு தான் தெரிய வருது. அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா குர்பானி கொடுக்கக்கூடிய நேரம் பெருநாள் தொழுகை. அதனாலதான் எல்லா ஊர்களையும் ஹஜ்ஜுல நாங்க சீக்கிரமா தொழுக வச்சிருவோம். வேலைப்பாளைய திருவண்ணாமலை எல்லாம் 6:30 மணிக்கு தொழுக முடிஞ்சிடும். சில பள்ளியில 6:45 7 மணிக்குள்ள அதிகமான பள்ளிகள்ல தொழுக முடிஞ்சு எல்லாம் அந்த குர்பானி கொடுக்கறதுக்காக போயிடுவாங்க. ஏன் சீக்கிரம் வைக்கிறாங்க தொழுகை? அந்த தொழுகை கடமையை முடிச்சுட்டு அந்த குர்பானி கொடுப்பதற்கு நேரங்கள் இலகுவாக இருக்குவதற்காக. அல்ஹம்துலில்லாஹ். அப்போ தொழுகைக்கு பிறகுதான் ஆரம்பம் செய்யற கடமையை. பெருநாள் அன்றைக்கு முக்கியமான கடமைகளில் தொழுகை என்று ஒன்று இருந்தாலும் தொழுகை முடிந்த பிறகு குர்பானி கொடுக்க வேண்டும். இன்னைக்கு நம்ம பல சகோதரர்கள் என்னத்தை போட்டு ரத்த வாடகணும், கறியை போட்டு வெட்டணும், அதை போட்டு அறுக்கணும், இதை போட்டு இழுக்கணும், போட்டு வண்டி வாடகை, அது வாடகை, இது வாடகை அப்படிங்கிற எண்ணத்துல தயவு செய்து குர்பானி கொடுக்காதீங்க. நான் ஆரம்பத்திலே சொன்னேன், நீங்க குர்பானி கொடுக்க நியத் வச்சுட்டீங்களா அச்சத்தோடு கொடுங்க. அதாவது நீங்க கொடுக்கக்கூடிய குர்பானியின் மூலமாக பல குடும்பங்கள் சந்தோஷமாக கழிக்க வேண்டும் என்று அச்சத்தோடு கொடுங்க. சலிச்சு கொடுக்காதீங்க தயவு செய்து. சலிப்பு வேண்டாம், சலிப்பு வேண்டாம். அதான் மார்க்கமும் சொல்லுது. அதுல இருந்து பிறை 12 வரைக்கும் கொடுக்கலாம். 3 நாள் பிறை 10, 11, 12 வரைக்கும் குர்பானி கொடுத்து கொள்ளலாம். ஆனா ரொம்ப ரொம்ப சிறப்பு என்ன அப்படின்னா பெருநாள் அன்னைக்கு குர்பானி கொடுப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அப்ப அறுக்கக்கூடிய எப்படி அறுக்கணும் அப்படின்னா குறிப்பாக அந்த வீட்டுல உள்ளவங்க யார் குர்பானி கொடுக்க நீர் செஞ்சிருக்காங்களோ குர்பானி கொடுக்கும் போது சுன்னத்தான குர்பானியை அல்லாஹ்வுக்காக அறுக்கிறேன் அப்படின்னு நியத் வைக்கணும். இப்ப ஹனபியாக இருந்தால் வாஜிபான குர்பானியை அல்லாஹ்வுக்காக நான் கொடுக்கிறேன் அப்படின்னு நியத் வச்சுக்கிறேன். ஷாஃபியாக இருந்தால் சுன்னத்தான குர்பானியை அல்லாஹ்வுக்காக நான் கொடுக்கிறேன். ஹனபியாக இருந்தால் வாஜிபான குர்பானியை நான் அல்லாஹ்வுக்காக அறுக்கிறேன், அல்லாஹ்வுக்காக கொடுக்கிறேன் அப்படின்னு நியத் வச்சு இந்த ஆட்டோ மாடோ அந்த ரத்த குழாய் இருக்கும். இன்னைக்கு நம்ம மேல வச்சு அறுத்தோம். எதுக்கு மார்க்கம் அப்படி சொல்லுது அப்படின்னா அந்த ரத்த குழாயில கூர்மையான கத்தி வச்சுதான் அறுக்கணும். இந்த பட்டை போன கத்தி, அதாவது இந்த சாணம் போன கத்தி, இந்த துருப்பிடிச்ச கத்தி, இதை வச்சு அழுக கூடாது, இந்த வழி தெரியக்கூடாது. மாட்டாதான் சொல்லுது கூர்மையான கத்தியை வச்சு இந்த ரத்த குழாய் இருக்குல்ல, மாட்டுக்கு தெரியும், அவங்க ஆட்டுக்காரருக்கு தெரியும், அவன் கரெக்டா அந்த கை வைப்பான். அங்க வச்சு ஒரே அறுப்பு தான், இப்படி ஒண்ணு இப்படி ஒரு முடிஞ்சு போச்சு. போட்டு இந்த மாலை அப்பா சகோதரர்கள் அப்படி போட்டு அடுத்து பார்க்கும் போது என்ன அப்படின்னா நமக்கே மாறியாரு. பாக்குறவன் என்ன நினைப்பா, இதை இப்படி போட்டு வன்கொடுமை பண்றாங்க அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. இல்ல இல்ல, அதாவது அறுக்கும் முறை இந்த நீர் வச்சுட்டீங்களா சுன்னத்தான குர்பானை கொடுக்கிறேன். ஷாஃபியா இருந்தா ஹனபியா தான் வாஜிபான அப்படிங்கிற நியத்தை வச்சுட்டு பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லி உடனே மேல இருந்து அல்லாஹு பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர், அவ்வளவுதான். இங்க ஒண்ணு முடிஞ்சு போச்சு. அவ அறுத்து முடிச்ச பிறகு அதனுடைய நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா கிபிலாவை நோக்கி தான் இருக்கணும். யார் அறுக்கிறாங்களோ அவங்க, யார் அவர் அறுக்கிறாங்களோ அவங்க கிபிலாவை நோக்கி இருக்கணும். ஆடோ மாடோ
இரண்டுமே அந்த அந்த விநாயகருடைய தலை அறுக்கப்படுகின்ற போது கிபிலாவை முன்னோக்கி இருக்க வேண்டும். கிபிலாவை முன்னோக்கி இருக்கணும் அப்படிங்கிற மார்க்கம் சட்டம் சொல்லுது. சரி, அல்ஹம்துலில்லாஹ். அடுத்த பிறகு அதை எப்படி பங்கு வைக்கிறது குர்பானி கறிய அப்படின்னா, சில பேர் வந்து கூட்டு குர்பானி கொடுத்திருப்பாங்க. கூட்டு குர்பானி அவங்க கூட்டு குர்பானி கொடுத்தாலும் அதை ஒரு பங்கை வாங்கி இந்த முறையில தான் அவங்க பங்கு வச்சு கொடுக்கணும். சில பேருக்கு அலையாது, என்னத்தை போட்டு வாங்கி போட்டு நீங்களே கொடுத்துருங்க, நீங்களே வழங்குறீங்களே அப்படிங்கிற சில பேர் சொல்லுவாங்க. இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பு என்ன அப்படின்னா, கூட்டு குர்பானி கொடுத்தீங்கன்னா தயவு செய்து அந்த கடையை போய் வாங்கிருங்க. அது நல்லது. உங்களுக்கும் திருப்தி கொடுத்து அவங்களுக்கும் திருப்தி. இன்னும் அவநம்பிக்கையா போயிடும். நம்ம பைசா கொடுத்தமே அவர் பங்கு வச்சு கொடுத்தாரா, கரெக்டா போய் சேர்ந்துதா அப்படின்னு 2 நாள் ஓட்டமா மன ஓட்டமா இருக்கும் இல்லையா? இயல்பு மனிதனுடைய இயல்பு தானே அது. அவர் கொடுத்தாரா இல்லையா, நம்ம வந்து நம்பிக்கையான ஆளுதான், இருந்தாலும் என்ன செய்யறது? அதனால ரொம்ப ரொம்ப சிறப்பு என்ன, கூட்டு குர்பானி கொடுக்க நினைக்கிறீங்களா, தயவு செய்து அந்த கறியை போய் வாங்கிருங்க. வாங்கி எத்தனை பங்கு, நீங்க தனியா ஆடு எடுத்தாலும் சரி மாடு எடுத்தாலும் சரி, அந்த பங்கை 3 பங்குகளாக வைக்க வேண்டும். 3 பங்குகளாக வைத்து ஒரு பங்கு உங்களுடைய குடும்பத்தார்களுக்கு, உங்களுடைய வீடுகளுக்கு, 2வது பங்கு ஏழை எளிய மக்களுக்கு, 3வது பங்கு உங்களுடைய உறவினர்கள். இதெல்லாம் பல பேருக்கு கேள்வி வரலாம். சத்தியா பக்கத்து ஊர்ல வந்து மாற்றுமா சகோதரர்கள் இருக்கிறார், உங்களுக்கு கொடுக்கலாமா அப்படிங்கிற கேள்வி வரும். தாராளமா கொடுக்கலாம். குர்பானி கறியை மாற்றும சகோதரர்களுக்கு தாராளமாக வழங்கலாம் என்பதாக நமக்கு மார்க்கம் சொல்லி இருக்கிறார். தாராளமா அவர் வந்து மாற்றும கிறிஸ்தவராக இருந்தாலும் சரி, இந்துக்களாக இருந்தாலும் சரி, எந்த மதத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் சரி, அவருக்கு தாராள முறையில் நம்ம அந்த கருணா அன்னைக்கு குர்பானி கறியை தாராளமாக கொடுக்கலாம் என்பதாக நமக்கு மார்க்கம் சொல்லி காட்டுகிறது. 3 பங்குகளாக வைத்து இப்படி கொடுக்கப்பட வேண்டும். சரிங்களா? இதான் அதனுடைய சட்டங்கள், மேலோட்டமான சட்டங்கள். இது பல விதமான சந்தேகங்கள் இருக்கும், பல விதமான கேள்விகள் இருக்கும். நீங்க எப்ப கேட்டாலும் தாராளமாக நம்ம சொல்ல தயாராக இருக்கிறோம், பதில் சொல்லலாம். அல்ஹம்துலில்லாஹ். குர்பானி கொடுத்த பிறகு 3 பங்குகளாக பிரித்து நாம் கொடுக்க வேண்டும். இதுதான் பெருநாள் அன்னைக்கு நாம் செய்யக்கூடிய கடமைகளில் முக்கியமான கடமை. அதனால் குர்பானி ஆடு வாங்கணும்னு நினைக்கிறவங்க தயவு செய்து அங்க வர வச்சு இங்க அறுத்து கொடுக்காது. நீங்க ரொம்ப பழகிற அப்படிதான் செய்யணும். ஒரு நாள் கூட வழங்காம அந்த பிராணிய சல்லாஹ்ல வந்து பல நாள் வளர்ப்பாங்களாம். ஹதீஸ் வருது. குர்பானி கொடுத்து நினைக்கிறாங்க, இன்னைக்கு பல நாள் நம்ம வளர்க்க முடியும், வேலைகள் அப்படி இருக்குது, நம்முடைய வேலைகள் அப்படி இருக்குது, நேர போக்குகள் அப்படி இருக்குது அப்படிங்கிறத பல நாள் வளர்க்க முடியாது. சில வீடுகள்ல வந்து 2 மாசம் முன்னாடி வாங்கி போட்டுறாங்க. அது ரொம்ப ரொம்ப சிறப்பு. 2 மாசம் முன்னாடி வாங்கி அதை வளர்த்து, ஏன்னா எதுக்கு தியாகத்தை தான் வச்சிருக்கு. தியாகம் நம்ம செய்யறோம், நமக்கு பிடித்த ஒரு பிராணியை நாம் தியாகம் செய்யறோம். இப்போ நம்மில் பல பேர் அட்டால ஏத்தில வந்து அப்படி அடுத்து அப்படி பேக் பண்ணு, இது அதாவது கொடுக்கலாம், தப்பு இல்லை, அதுக்காக அப்படி செய்யக்கூடாது மார்க்கம் சொல்லல, செய்யலாம். ஆனா சிறப்பு என்ன அப்படின்னா, ஒரு நாளாவது உங்க வீட்டுல விட்டு அறுத்து கொடுங்க. அதான் சிறப்பு. ஒரு நாளாவது உங்க வீட்டுல வர வச்சு ஒரு நாளுக்கு அதுக்கு உணவு கொடுத்து அந்த பிராணிகளுக்கு வந்து அறுத்து குர்பானி கொடுப்பது மார்க்கம் சொல்லக்கூடிய ரொம்ப ரொம்ப சிறப்பு என்பதையும் எங்க சமூகத்துக்கு ஞாபகப்படுத்தி சில விஷயங்கள் விடுபட்டிருக்கலாம். ஞாபகப்படுத்தால் அடுத்த வாரம் ஞாபகப்படுத்தும். நாம் செய்கின்ற எல்லா விதமான வணக்கங்களையும், நாம் கொடுக்கப்படக்கூடிய அந்த குர்பானிகளையும் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு அல்லாஹ் தஆலா நம்முடைய பொருளாதாரத்திலும், நம்முடைய ஆயுளிலும், நம்முடைய உடல் ஆரோக்கியத்திலும், நம்முடைய அனைத்து விதமான ரிஸ்குகளிலும் அல்லாஹ் தஆலா பன்மடங்கான ரஹ்மத்துகளையும் பரக்கத்துகளையும்